ஊர் விட்டு ஊர் வந்து வயிறு வளர்க்க ஒரு ஊர், வாழறதுக்கு ஒரு ஊர், பெருக்கிறதுக்கு ஒரு ஊர், மதத்தை மாறுறதுக்கு ஒரு ஊருன்னு வாழ்ந்தவெல்லாம் அதை பிச்சைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் தாய்மார்களை நான் பாராட்டுறேன். எவளால் நான் ஜெயிலுக்கு போனனோ அவளை செருப்பை கொண்டு அடித்து, மொட்டை கொண்டு அடித்து, அவளை மூளையில் முடங்க வச்சு என்னை மேடையில் முடங்க வச்சிருக்கீங்க பாரு. பெண்களின் உரிமை பயணம் என்று உத்தரவை போட்டு உங்களை நிமிர்ந்து நடக்க வைத்தவன் எங்கள் அண்ணன் தளபதி. சரி, வேலைக்கு போனவங்களெல்லாம் பஸ்ஸு ஃப்ரீ. உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் கேட்டான், வேலைக்கு போகிறதுக்குள்ள பஸ்ஸு ஃப்ரீ ஆகிட்டேன், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், என் புருஷன் சந்தேகப்படுவான், என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் கூட என் முன்னாடி வேலைக்கு அனுப்பலை. ஏன் சொல்லு, அவ ஒரு சூப்பர் பிகர். ஆமாம்மா, என் கலைப்பெல்லாம் தீர்ந்துடும் போய் பார்த்தா. ஆனால் போன மாதம் 26ஆம் தேதியிலேருந்து பார்க்கல. நீங்கள் கேட்டீங்க. உடனே என் தலைவன் சொன்னால், வீட்டில் இருக்கின்ற நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் ஒவ்வொரு கார்டுக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் தருவேன். அது மகளிர் உரிமை தொகை. ஆனால் நாடு விட்டு நாடு வந்து, ஊர் விட்டு ஊர் வந்து, வயிறு வளர்க்க ஒரு ஊர், வாழறதுக்கு ஒரு ஊர், பெருக்கிறதுக்கு ஒரு ஊர், மதத்தை மாறுறதுக்கு ஒரு ஊருன்னு வாழ்ந்தவெல்லாம் அதை பிச்சைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் தாய்மார்களை நான் பாராட்டுறேன். எவளால் நான் ஜெயிலுக்கு போனனோ அவளை செருப்பை கொண்டு அடித்து, மொட்டை கொண்டு அடித்து, அவளை மூளையில் முடங்க வச்சு என்னை மேடையில் முடங்க வச்சிருக்கீங்க பாரு. அதுதான் சொல்கிறது, பத்தினி சாபம் பத்திக்கோன்னு. எங்கள் ஆத்தா பத்தினி என்னை செத்து போட்டா, அவன் மூளையில் முடங்கிட்டாளா இல்லையா? அதை பார்த்தா எங்கள் தலைவர் கண்ணீர் வரும். நைட்டி போட்டு அழுதுச்சான். நான் கேட்டேன் வெளியே வந்தவொன்னே, தலைவரே ஒரு நாடோடிக்காக 3 பத்தினி தெய்வத்தை அழ வச்சுட்டு என் தலைவரேன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி 2 பொண்ணு, பையன் இல்லை, 64 நாள் ஜெயிலில் இல்லை. எல்லாம் சொல்லியிருப்பான், மற்றவன் வந்தால் ஓடி இருப்பான். வேற எங்கன்னா ஒன்றா தேவடியா எங்கேயும் போவதை முடங்கிட்டா வாழ வெட்டி. இந்த 2 பட்டத்தை நான் வாங்கணுமா? இல்லை. எங்கே துளைத்தேனோ அங்கேயே தேடினேன். அறிவாலயத்தை சுற்றி சுற்றி வந்தேன். என்னை கேட்டார்கள், கடிதம் கொடுக்க மாட்டாய், ஆனால் இங்கே வருவாயா என்று கேட்டார்கள். என்னுடைய செங்கல் 6 இருக்கிறது இந்த கட்டடத்தில், அந்த கல்லை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன். எங்கள் அண்ணன் சின்னவர் மனமிலங்கினார், என்னை அழைத்தார், இயக்கத்தில் சேர்த்தார். உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். Taste the Daily.